உங்கள் கேஎஸ்எல் பிரதர் கரீனாக்காரன். என்ன வந்து கரீனாக்காரனோட கேம் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விளையாட போகிறோம். இது வரைக்கும் விளாண்ட கேம் கூட நம்ம அவ்வளோலாம் போட்டிருக்க மாட்டோம். என்னன்னா ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு இன்ஸ்டாகிராமில், நீ வந்து என்ன பெரிய இதுவாடா இது லோன் யூஸில் நீ ப்ரோ பிளேயராக இருந்தால் நீ போட்டு காமிடா பார்ப்போம் அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு கைஸ். அப்புறமா நான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. அதனால் ஒரு லோன் லிஸ்ட் தான் போட்டு காமிச்சிருவோமே நம்மளோட யூடியூபர்ஸ்க்கே, அதில் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் போட்டேன். அதுவும் இல்லாமல் சோலோ போட்டு காமிடா, நீ சோலோவில் ஒரு கில்லு போட்டு காமிடா அப்படின்ட்டான். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு கைஸ். ஆனால் நான் கோல்டுனா கூட எனக்கு சும்மா டைம் பாஸுக்கு தான் ஆடுறேனே தவிர ரேங்க் வச்சு கிராண்ட் மாஸ்டர் அடிக்கணுன்றலாம் ஒரு இதுவே இல்லை கிடையாது. அதனால் மேட்சுக்குள்ளே போயிடலாம் கைஸ். கைஸ் அதுவும் பிசியில் உங்களுக்கு ஆடுற மாதிரி வேணும்னா செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷனை ஆரம்பித்தாலே போதும். எப்படி எல்லோரும் ஒன் டாப் அடிக்கிறோம், நீங்கள் எப்படி ஒன் டாப் ப்ரோ அடிக்கிறீங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்டாங்க. எனக்கு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஐடியா பார்த்துக்கலாம். சொல்லிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் சொல்லலான்ட்டேன். எப்படி ஒன் டாப் அடிக்கிறதுனா உங்களோட ஃபோனோட ஸ்மூத்னஸ் தான் கைஸ், வேறு எதுவுமே கிடையாது. அவன் ப்ரோ பிளேயராக இப்படி நான் ஓடி போயிட்டுருக்கேன்னா அப்படியே அந்த லூட்டா பையனுக்கு ஹெட் விழுங்க கைஸ். ஏன்னா அது உங்களோட ஃபோனோட சாஃப்ட்னஸ்ஸு, அந்த சாஃப்ட் இருந்துச்சுனாலே கைஸ் அது அப்படியே வந்துடும். இங்கே பாருங்கள், அவனுக்கு அப்படியே இப்போ செத்துருவான் பாருங்கள். அவள் தான் கைஸ், அது ஒரு மேட்சே இல்லை. இங்கே பாருங்கள், எமௌண்ட்லாம் டேங்கெல்லாம் போட்டு சும்மா டேங்க் பண்ணின்னு இருப்போம். அதுவும் இல்லாமல் என்ன ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா, நீலாம் ஒரு கில்லு போடுறது கூட லாக்கி இல்லை, ஹேக்கை போட்டுன்னு அந்த சிஎஸ் ரேங்கில் ஏற்றி விட்ட, நீ எல்லாம் பேச வந்துட்டியாடா, நான் கிராண்ட் மாஸ்டர் வச்சுக்கிறேன், நீலாம் ப்ரோ பிளேயராடா நீ அப்படின்ட்டாங்க. நாம் என்ன ரேங்க் வைஸ் படி ஏதோ இது மாதிரி இருக்குது. பட் வந்து எனக்கு விளையாடணுன்ற ஆர்வமே சும்மா டைம் பாஸுக்கு தான் தவிர நாம் தான்டா ப்ரோ, நம்மளை இது யாராலையுமே அடிக்க முடியாது அப்படின்றலாம் கிடையாது. எனக்கு நிறைய கேம் ஆடுவேன், நான் கேண்டி கிரஷ் அது இதுன்னு எல்லாமே ஆடுவேன். பட் வந்து எனக்கு பிடிச்ச கேம்னா ஃப்ரீ ஃபயர் தான். அதுக்குன்னு ரொம்பலாம் எடுக்க மாட்டேன். இப்போ இந்த MI28 எப்படி உழுது மட்டும் பாருங்கள் அவனுக்கு ஷாட்டு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்கோப் வந்து வச்சு ஆட முடியலன்னா அதுக்கும் ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு அதையும் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு அந்த லூசு பையில் போட்டு வந்துடுவோம். லூசு பையில் எங்கடா ஆகிற கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அவன் இது ஸ்கோப் வச்சுங்கிறான் கைஸ். போனான்னா கைஸ் இவன் தரம் பிளேயரு டீம் லெஜண்ட் பேர். ஆக்சுவலாக எனக்கு அவ்வளோலாம் ஆடுறது வராது, நானே ஒத்துக்கிறேன், எனக்கு அவ்வளோலாம் ஆட வராது. ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ எல்லாம் ஆடவே தகுதி இல்லைடா, ஃப்ரீ ஃபயர் ஏன்டா ஆடுற, நீ ஃப்ரீ ஃபயரை ப்ளே பண்ணுறதுக்கே உனக்கு தகுதி இல்லை, என்னத்துக்கு நீ ஆடுற அப்படிங்கிறாரு கைஸ். எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா அவன் நம்ம ஒழுங்காக ப்ளே பண்ணி போட்டால் நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டானுங்களேன்ட்டு. சரி அதான் நானும் போட்டு சும்மா தெறிக்க விட்டுன்னு இருந்தேன். நான் ரொம்ப நாளாகவே என்னடா இப்படி சொல்லிட்டானேன்னு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தேன். எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு சொல்லிட்டுனா அப்புறம் வேறு யாருக்கும் சொல்ல தேவையில்ல. சில பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க தான், அதுக்குன்ட்டு எதுவும் சொல்ல முடியாதுல்ல. அவங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணணுன்னு தோணுதான் அவங்க பண்ணுறாங்களாம். அவங்களோட கமெண்ட்டு நம்ம ஏற்றுக்கிட்டு தான் முடியும், அவங்கள மேலே எது கேஸ்லாம் போட முடியாது. இந்த MP40 எனக்கு சுத்தமாக வராது, எப்படி ஆட போகிறேன்னே தெரியலையே. சரி ஆடுறேன் கைஸ், ஆடுறேன் கைஸ். உங்களுக்கு பிசியில் ஆடுற மாதிரி தானே வேணும், நான் உங்களுக்கு தரேன் கைஸ். நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி ஆடணும் பிசியில் ஆடுற மாதிரி. அது ஒரு செட்டிங்ஸ் தான், ஈஸி செட்டிங்ஸு. இப்போ அந்த பையனுக்கு எப்படி லூட் விழுதுன்னு மட்டும் பாருங்களேன்.
கைஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே தான் இருக்கு. நம்ம அவன் போட்டுனுங்கிறான் அந்த பாம்பு ஃப்ரீஸ் கிரனேடை. ஐயோ செத்துருவோம் போலியாடா. கைஸ் எங்கள் அண்ணன் பக்கத்தில் தான் இருக்கிறான். ஏன் எங்கள்கிட்ட வந்து போடுறான் இல்லையே, நீ தான் பார்க்கணும். கைஸ் அவன் பார்த்தீங்கன்னா MP40 கொஞ்சம் ப்ரோவாக தான் இருக்கிறான். எனக்கு வந்து MP40 இந்த மாதிரி அல்டிப்ரி கன்னே வராது. எனக்கு மோஸ்ட்லி வருதுன்னா அந்த MPS மட்டும்தான். MPSே விடலையாடா. சரி இந்த பைசன் நல்லா வரும், அதனால அதை எடுத்துட்டேன். ஆக்சுவலாக அதை நான் உங்களுக்கு வீடியோவாக தான் கன்வெர்ட் பண்ணுறேன். நீங்கள் அந்த பார்த்து ஸ்மைல் பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் போடல. என்னை வந்து சொல்லிட்டாங்களேன்னு தான் நான் போடுறேனே தவிர நீங்கள் ஏதாவது ஒரு சந்தோஷப்படுவீங்க அப்படிலாம் நான் அப்படின்னா அதை காமெடி ஷோ போட்டிருக்கலாங்க. எனக்கு நிறைய தோணும். காமெடிலாம் எக்கச்சக்கமாக வந்துன்னே இருக்கணும் கைஸ். எல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் எங்கே இருக்கானே தெரியலையே. ஆஹா இவன் புத்திசாலி தான். போட்டான்டா கைஸ். ஆக்சுவலாக எனக்கு லோன் ஃபுல்லாக வராது நான் சொல்லிட்டேன். நீங்கள் வந்து ரொம்பலாம் எனக்கு கன்வெர்ட் பண்ண வேணாம் ப்ரோவைடன்ட்டு. என்னோடய UID நான் உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்சால் என்னோடய லெவலில் யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு இன்வைட் பண்ணலாம். நான் இன்வைட் பண்ணால் எல்லாமே அட்டன் பண்ணுறேன். இன்வைட் பண்ணால் உடனே அட்டன் பண்ணுறேன். ஆக்சுவலாக அதுக்காக என் UID இதுதான் கைஸ். இதுதான் என் UID. நீங்கள் முடிஞ்சால் பண்ணுங்கள். ஹானர் ஸ்கோர் கூட நீங்கள் பாருங்கள் வேணா. ஹானர் ஸ்கோர் 100ல் இருக்கும். ஓகே கைஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.